மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, அதாவது 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது, அதுவும் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் டக்குன்னு ஸ்டெப் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் கண்டிப்பாக இருக்காதுங்க. 3, 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களை 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு வளர்த்திக்கிறது, கொஞ்சம் இல்யூஷனில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4, 7ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள், வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், குழந்தைகளுக்கான விஷயங்கள், குழந்தைகளோட வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், நிறைய இடத்துக்கு அலையிற அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் விரயங்களோ கொஞ்சம் செலவுகளோ பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத மனபயங்கள் வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து முழிச்சிட்டு இருக்கிறது, கொஞ்சம் குழம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரு பேப்பர் எழுதிட்டு நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான உண்மையான விடை தெரியும். அதுதான் நம்ம சிறப்பான ஒரு டெக்னிக். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11, 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். பட் இருந்தாலும் கான்க்ரூண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.